வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். வேளச்சேரியில் புதியதாக அமைக்கப்படும் பாலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இப்படியா மாநகராட்சிக்கு சென்னை மெட்ரோ நிறுவனம் கடிதம் அனுப்ப வேண்டும்? இதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னையில் பல ஐடி நிறுவனங்கள் வேளச்சேரியை சுற்றிதான் இருக்கின்றன. இதனால் கிண்டி வேளச்சேரி சாலை தினமும் கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக குறுகிய சாலையாக உள்ள பீனிக்ஸ் மால் தொடங்கி கவர்னர் மாளிகை சந்திப்பு வரை மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெற இருப்பதால் வேளச்சேரி பிரதான சாலையில் இருந்து குருநானக் கல்லூரி வரையில் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்த கோரி மாநகராட்சிக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. மாநகராட்சியின் எல்லா முக்கியமான சாலைகளிலும் நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது. அதிலும் அண்ணா சாலை, பூந்தமல்லி சாலை, ஜிஎஸ்டி சாலை, ஆவடி சாலை, ஓஎம்ஆர் சாலை, இசிஆர் சாலை, கோடம்பாக்கம் சாலை, பள்ளிக்கரணை சாலை, ரேடியஸ் சாலை, நுங்கம்பாக்கம் சாலை என பெரிய சாலைகள் எல்லாம் நெரிசலில் திணறுகின்றன. இங்கு நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதில் ஐடி நிறுவனங்கள் அதிகம் உள்ள பள்ளிக்கரணை, தரமணி, பெருங்குடி, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் பகுதிகளை அடைய ரேடியஸ் சாலை, அண்ணா சாலை, கிண்டி சாலை, வேளச்சேரி, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, அடையாறு, மத்திய கைலாஸ், தரமணி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அதிகமாக படையெடுத்து வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இது போன்று போக்குவரத்து நெரிசலை மூலமாக புதிய பாலங்களை ஆங்காங்கே கட்டி வருகிறது. அந்த வகையில் கிண்டியிலிருந்து வேளச்சேரியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேளச்சேரி பிரதான சாலையில் இருந்து குருநானக் கல்லூரி சாலை வரையில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய பாலம் கட்டுவதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டது. இதற்கான டெண்டர் கடந்த ஜூலை மாதம் வெளியானது. இதன்படி பாலம் கிண்டி கவர்னர் மாளிகை அருகே உள்ள சர்தார் பட்டேல் சாலையில் தொடங்கி குருநானக் கல்லூரி வரையில் 100 அடி சாலையில் முடியும் வரையில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இந்த பாலத்தின் திட்ட மதிப்பு ரூபாய் 310 கோடி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில் டெண்டர் பணிகள் முடிவடைந்ததால் விரைவில் பாலம் அமைக்கும் பணி தொடங்க உள்ளது. ஆனால் தற்காலிகமாக பாலம் அமைக்கும் பணிகள் நிறுத்தி வைக்க கோரி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பில் சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இது குறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், தாம்பரத்தில் இருந்து மேடவாக்கம், பள்ளிக்கரணை, காமாட்சி மருத்துவமனை வழியாக வேளச்சேரிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த வழித்தடம் 100 அடி சாலையில் குருநானக் கல்லூரி எதிரே 5 பர்லாங் சாலை வழியாகவும் அமைய போகிறது. இதே வழியில்தான் மாநகராட்சி அமைக்கும் புதிய பாலமும் வருகிறது. மெட்ரோ ரயில் வழித்தடம் உயர்மட்ட பாதையில் அமைய இருப்பதால் அதற்கேற்றாற் போல பாலத்தை வடிவமைக்க வேண்டியுள்ளது. இதற்கான வடிவமைப்பு பணிகள் மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. எனவே வேளச்சேரி புதிய பாலம் அமைக்கும் பணியினை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கோரி மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பில் மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் வேளச்சேரி மெட்ரோ ரயில் திட்டம் முடிவடைய நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் வரைபடம் தயாரித்து விரைவில் ஒப்படைக்க மாநகராட்சி தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பில் பணிகளை முடித்து ஒப்படைத்தால் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜனவரியில் வேளச்சேரி பால பணிகளை தொடங்குவோம், இல்லையென்றால் தாமதமாகும் என்று அதிகாரிகள் கூறினார்கள். வேளச்சேரியில் அமையப்பட உள்ள புதிய பாலத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.